ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கப்பா இந்த ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னா. ஸோ இது ஹனி டிஜியான் ரீசெண்டாக ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ரோத் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டெம்மு மேலே போய் பூத்துக்கிட்டு இருந்துச்சு. இது பக்கத்தில் இருக்கிற செடி இது மேலே இருந்து பூ பூக்குது. ஸோ ஒரு ஆரஞ்சு கலரும் ஒரு இந்த கலர் காஃபி கலர்லேயும் இந்த பூ இருக்குது. பூ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஒரு ஸ்டெம்மில் தான் கட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மொட்டுக்கு மேலே ஒரு ஸ்டெம்மில் இருந்து இந்தளவுக்கு பூ வருது. ஸோ மெயினாக பூ பெருசாகிறதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னு நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிங்க. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. ஸோ நம்ம மெயினாக ரோஸ் ஃபுட்டு தான் கொடுப்போம். அதிலே மிக்ஸ்டு எல்லாமே கலந்து இருக்குது. ஸோ ஒருவேளை ரோஸ் ஃபுட் கொடுக்காதவங்க அந்த பேலன்ஸ்ட் என்பிகே 19-19-19 கொடுக்க சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பூ உங்களுக்கு பெருசாகிறதுக்கு அந்த மொட்டு டைனியாக குட்டி குட்டியாக இருக்கும்போது நீங்கள் பூஸ்டப் பண்ணுறதுக்கு பொட்டாஷ் கொடுக்கணும். நீங்கள் பொட்டாஷ் கொடுக்கும்போது அந்த பூவோட சைஸ் பெருசாகும். ஸோ இன்னும் அடுத்து ஒரு செடியில் இப்போ ப்ரூன் பண்ண செடியில் பொட்டாஷ் எப்படி கொடுக்கணுங்கிறதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ டிஏபி கொடுத்து வளர்க்குறவங்களுக்கெல்லாம் மியூரேட் ஆஃப் பொட்டாஷுங்கிறத ரெட்டு கலர் பொட்டாஷ் விற்கும். அது ரொம்ப சீப்பு தான், அது கொடுக்கலாம் டிஏபி கொடுத்து வளர்க்குறவங்களுக்கு. ஸோ நம்ம என்பிகே கொடுத்து வளர்க்குறவங்களுக்கு எல்லாமே இந்த பொட்டாஷ் உங்களுக்கு 0050ங்கிற ஒரு பொட்டாஷ் இருக்கும். உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் 50யாக இருக்கும். அந்த பொட்டாஷ் நம்ம கொடுப்போம் இந்த செடிக்கு. ஸோ இப்போ நான் கொடுக்குறதில்ல. இப்போ இந்த செடிக்கெல்லாம் நான் அந்த ரோஸ் ஃபுட்லேயே எல்லாமே மிக்ஸ்டாக இருக்கிறனால நான் அதவே கொடுத்துருவேன். ஸோ ரோஸ் ஃபுட் இல்லை, ஒன்லி என்பிகே கொடுத்து வளர்க்குறவங்களுக்கு நீங்கள் அந்த பொட்டாஷ் அடிஷ்னலாக நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ பூவோட சைஸ் எல்லாம் பெருசாக இருக்கும். ஸோ பாருங்கள், இந்த பூவெல்லாம் நிறைய பூ இருக்குது. இன்னும் கொஞ்ச நாளில் இதையும் நான் ப்ரூன் பண்ணணும். ஸோ பூ இந்த அளவுக்கு பூத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கக்கூடாது, ஸ்டாப் பண்ணிடணும். அந்த மொட்டு கலர் தெரியும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எல்லாமே ஸ்டாப் பண்ணிடணும். ஈவன் தண்ணி கூட ஸ்ப்ரே பண்ணக்கூடாது உங்களுக்கு. அப்போ தான் அந்த பூ உங்களுக்கு சீக்கிரம் இதாகாமல் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் பூத்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் கொட்டிடும் உங்களுக்கு. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணிடணும் கம்ப்ளீட்டாக. ஸோ எல்லா பூத்து முடித்ததுக்கப்புறம் திருப்பி ஒன்ஸ் அகெயின் ப்ரூன் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே ஒரு ப்ராசஸாக நமக்கு போக போக தெரிஞ்சிடும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்கும் போது தெரிஞ்சிடும். ஸோ இந்த செடியெல்லாம் 1 இயர்க்கு மேலே ஆச்சு. இனிமேல் ஒரு ப்ரூன் கொடுக்கணும் இந்த செடிக்கு. ஸோ நான் ஒரு 10-15 செடி தான் ப்ரூன் பண்ணியிருக்கேன். இன்னும் பேலன்ஸ் செடி இன்னும் ப்ரூன் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி செடியெல்லாம் இந்த மாதிரி கொத்து கொத்தாக வர பூ அந்த மாதிரியெல்லாம் இந்த இடத்துல கட் பண்ணணும். உங்களுக்கு ஒவ்வொரு பூவாக கட் பண்ணக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு பஞ்சாக பூ பூக்கும். ஸோ இந்த பூ ஆல்ரெடி காட்டியிருப்பேன். ஸோ இதுவும் பூத்து முடிஞ்சிருச்சு. நான் அடுத்த ஒரு ப்ரூன் பண்ணணும். ப்ரூன் பண்ணும்போது காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ரோசஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த கொத்து கொத்தாக வெட்டும் போது அழகாக திருப்பி பூக்கும். ஸோ இப்போல்லாம் அதுக்கு ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ இந்த ஸ்டாண்டை பற்றி எல்லோரும் கேட்குறீங்க. ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதை செய்யும்போது கூட காட்டியிருப்பேன். ஸோ இது ஒரு வெல்டரை வச்சு தான் செஞ்சது. ஸோ எங்கள் கார்டனில் ஃபுல்லாகவே இது மாதிரி செட்டப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வெல்டரை கூப்பிட்டு காமிச்சிங்கனால அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இதை திக்னஸ், அதாவது கனத்தை பொறுத்து ரேட்டு கூடும். உங்களுக்கு எவ்வளோ கனமாக வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பைப்போட ரேட்டு கூடும். வெல்டர் சார்ஜஸ் தனியாக இருக்குது. ஸோ கார்டன் ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு செட்டப் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் மேக்ஸிமம் கொக்கோ பீட், சிண்டர் இந்த மாதிரியில் வளர்க்குறனால இதை நீட்டாக தூக்கி வச்சுருவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிப் செட்டப் பண்ணியிருக்கேன். நான் இப்போ யூஸ் பண்ணுறதில்ல அந்த டிப்பெல்லாம். ஸோ எதுக்குமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ வெயில் காலத்தில் இது தேவைப்படும். நம்ம திடீர்னு வெளியில் போனோம் அப்படின்னா தண்ணி மட்டும் செடிக்கு வேணும். உங்களுக்கு தண்ணியை நம்ம அட்லீஸ்ட் செடி உயிர் வாழ்கிறதுக்கு தண்ணி வேணும். ஒரு 2 டேஸ் 3 டேஸ் கழிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம மேனுவலாக தண்ணி ஊற்றலாம். ஸோ மேனுவலாக தண்ணி ஊற்றுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு இதை பார்க்க முடியாது. நம்ம ட்ரிப்பை வச்சு ஊற்றினோம்னா செடி அந்தளவுக்கு எஃபெக்டிவாக வராது. ஒரு அவசரம் ஆத்திரத்துக்கு மட்டும்தான் ட்ரிப்பு. ரெகுலராக ட்ரிப்பெல்லாம் செட் பண்ண முடியாது செடிகளுக்கு. ஸோ பாருங்கள், இந்த செடி எல்லாமே ப்ரூன் பண்ணணும். ஸோ என்ன ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு நியூவாக வந்த சப்ஸ்கிரைபர் கேட்குறீங்க. சரி, நாங்கள் நியூ சப்ஸ்கிரைபர், நீங்கள் என்ன கொடுக்குறீங்க சொல்லுங்கள் அப்படின்னா. ஸோ நான் மெயினாக ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், மெயினாக என்பிகே தான் கொடுக்குறேன். ஸோ என்பிகே ஃபெர்டிலைசர்ஸ் கொடுத்து தான் வளர்க்குறேன். அதே மாதிரி கொக்கோபிட் மீடியாவில் வளர்க்குறேன். சிண்டருங்கிற ஒரு மீடியாவில் வளர்க்குறேன். மெயினாக இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் தான் மண்ணில் வளர்த்தேன். இப்போ மண் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ பாருங்கள், இது டிஏ ரோஸ் கேரிங்கிற ஒரு ரோஸு முட்டு இருக்குது. ஸோ நாளைக்கு இதை பூக்க விடணும். அதுக்கப்புறம் இந்த எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த செடி 3 மாதம் ஆச்சு. ஆல்ரெடி நிறைய மொட்டு வந்துச்சு. பிரிஞ்ச் பண்ணிட்டேன்.
ஸோ இது பாருங்கள் சிண்டர். ஸோ சிண்டரில் வளர்க்கும்போது உங்களுக்கு காத்தோட்டம் நிறையா இருக்கும், தண்ணி தேங்காது. மெயினாக ரோசஸ்க்கு வந்து ஏரேஷன் நிறையா கிடைக்கும், காத்தோட்டமாக இருக்கும். ஸோ அதனால தான் சிண்டரை நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு. ஏன்னா தண்ணி மட்டும் 3 நேரம் ஊற்றணும், கல் கல் மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி. ஸோ கம்ப்ளீட்டாக சிண்டர்னால் என்னங்கிறத ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன்ப்பா. அதை டீட்டெயில்டாக சொன்னோம்னா ரொம்ப டைம் ஆகிடும் உங்களுக்கு, அதை பார்த்துக்கோங்க. இப்போ என்னைய பார்த்து நிறைய பேர் இப்போ சென்டரில் வளர்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, க்ரோத் நல்லா இருக்குன்னு கூட நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ இது வந்து கொக்கோபீட்லேயும் நான் வளர்க்குறேன் செடிகளை. நிறைய கொக்கோபீட்டில் சக்ஸஸ் ரேட் நல்லா இருக்குது, க்ரோத்தும் நல்லா இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து கேஎஸ்சியில் நம்ம ரீசெண்டாக ஒரு 3 months பிஃபோர் வந்து வாங்கின செடி. ஏன்ஷியட் மேரினருங்கிற ஒரு பிளான்ட், டேவிட் ஆஸ்டின் ரோஸு நல்லா வளர்ச்சி இருக்குது. ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இந்த செடி வாங்கும்போது ஒரே ஒரு குச்சி தான் கொடுத்தாங்க. ஒரு குச்சியிலேருந்து தான் இந்த அளவுக்கு இது க்ரோத் மெதுவாக வளர்ந்துருக்கு. ஸோ இது கூட ஸ்லோ தான், இன்னும் கூட ஸ்பீடாக வளர்க்கலாம். நிறைய செடி இருக்கிறனால நம்மளால் கவனிப்போம் அந்த அளவுக்கு கொடுக்க முடியல. பாருங்கள், இது ஏன்ஷியன்ட் மேரினர். 1-2 செடி வச்சுருந்தோம்னா அங்கே நிறைய கவனம் செலுத்தலாம். நிறைய இருக்கிறனால நம்மளால் அந்தளவுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல. நல்லா கவனித்து வளர்த்தோம்னா ஸ்பீடாக அது வளரும். ஸோ கொக்கோபீட்டில் ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வளர்க்கலாம். இது டீசிங் ஜார்ஜியாங்கிற கொடி ரோஸு. ஸோ கொடி ரோஸுக்கு எல்லாமே ஒரு செட்டப் வேணும். செட்டப் வச்சு செஞ்சோம்னா நல்லா க்ரோத் இருக்கும். நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் செட்டப்பெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன், இதெல்லாம் பூ பூத்ததுக்கப்புறம். ஸோ நிறைய பேர் இந்த வளர்க்கும்போது, இந்த பேபி ரோசஸ் வளர்க்கும்போது எனக்கு லீஃப் வந்து கொட்டுது, கொஞ்சம் ஷூட்ஸ் வருது, திடீர்னு கொட்டுதுங்கிறாங்க. ஒன்று தண்ணி கூட இருக்கணும், இல்லை நீங்கள் மருந்து சரியாக அடிக்காமல் இருக்கணும்ப்பா. ஸோ பாருங்கள், இது புது செடி. இப்போ ரீசெண்டாக நம்ம க்ரௌன் பிரின்சஸ் மார்கரெட்டாங்கிற ஒரு பிளான்ட்டு கொக்கோபீட்டில் நான் பாட் பண்ணி காமிச்சேன். சிண்டர்லேயும் ஒரு பிளான்ட் இருக்குது. பிளான்ட் ரோஸ் வேர்ல்டில் வாங்கினதை சிண்டரில் வச்சுருக்கேன். இது புஷ்பாஞ்சலி பிரணபீரில் வாங்கினது கொக்கோபீட்டில் வச்சுருக்கேன். ஸோ க்ரோத் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன கொடுக்குறோம், நம்ம ஹியூமிக்கும் இப்போ ஃபுல்லாக மழையில் தான், இன்றைக்கி காலையிலேருந்து மழை பெஞ்சு மழையில் தான் வச்சுருக்கேன். தண்ணி அந்தளவுக்கு ஒன்றும் இதாகலை. உங்களுக்கு நிறைய ஹோல்ஸ் கொடுத்துருக்கேன் நான். ஹோல்ஸ் கொடுத்தனால எவ்வளோ தண்ணி வந்தாலும் வெளியில் போயிடும், மாய்ஸ்சர் மெயின்டைன் ஆகும். அதுதான் நீங்கள் பார்க்கணும். கொக்கோபீட்டில் உங்களுக்கு வந்து பாருங்கள், ஹோல்ஸ் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும். சிண்டருக்கு தேவையில்லை, கொக்கோபீட்டுக்கு சாயில் மீடியாவுக்கு இந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்கும்போது தண்ணி வெளியில் போயிடும், க்ரோத் நல்லாயிருக்கும். ஸோ ரோசஸை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டைபேக் இருக்குது, சின்ன ஒரு காஞ்சிருக்கு, அதை கட் பண்ணிடலாம். மாய்ஸ்சர் ரொம்ப முக்கியம், ஈரப்பதம் இருக்கணும், தண்ணி மட்டும் தேங்காமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக வளர்ந்துடும். ஸோ இந்த செடிக்கு 1261ங்கிற சாப்பாடு கொடுக்குற, பேபி ஃபுட் கொடுக்குறேன், ஃபஸ்ட் மந்த் ஃபீடு ஹியூமிக்கோடு சேர்த்து. ஸோ பாருங்கள், இது வந்து சிண்டரில் இது ப்ரூன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாளுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செடி கூடவே இருக்கும், ப்ரூன் பண்ணது. ஸோ இப்போது நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இன்றைக்கி மழை பெஞ்சனால ஸ்ப்ரே பண்ணலை, ஸோ நாளைக்கு ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். ஸோ இந்த அளவுக்கு வரும்போது மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே பண்ணணும். ஸோ இந்த செடி காமிச்சேன், எப்படி நம்ம ப்ரூன் பண்ணோங்கிறத காமிச்சேன். அதுக்கெல்லாம் மைக்ரோ நியூட்ரியன்ட் கிடையாது. ஸோ இலை இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட் ஸ்ப்ரே பண்ணலாம். ஸோ மைக்ரோ 7 இருக்குது, ரெக்ஸோலின் சிஎக்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸில் இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ட் கண்டிப்பாக அந்த செடிக்கு தேவை. அதை ஸ்ப்ரே பண்ணால் தான் உங்களுக்கு அடுத்த இலை வந்து நல்ல ஒரு ஷைன் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஜிங்க், போரான், மேக்னீஸ், அயன் இதெல்லாமே இருக்குது. ஸோ செடிக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு வந்து அதை வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த மாதிரி இது பாருங்கள், மொரிஷியஸ் உட்ரெலோங்கிற ஒரு பிளான்ட். ஸோ இதுக்கு ஸ்கேல் வந்துருந்துச்சு, ஸ்கேலுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணேன். ஸோ மலாத்தியனுங்கிற ஒரு மருந்தை ஸ்ப்ரே பண்ணோம், நமக்கு அந்த ஸ்கேல் ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணோம். ஸோ நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன்ப்பா. ஸ்கேல் வந்தால் என்ன செய்யணும், NPK 1261னா என்ன, எல்லாமே டீட்டெயில்டாக வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே அந்த பழைய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுட் இருந்தால் கேளுங்க, அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த செடி வந்து சிண்டரில் கல்கட்டா 300 பாட் பண்ணி காமிச்சிருந்தேன். ஸோ சிண்டரை பொறுத்த வரைக்கும் வீக்லி 2 times சாப்பாடு கொடுக்கணும் உங்களுக்கு. இப்போ இந்த ஸ்டேஜ்லலாம் உங்களுக்கு இப்போ வந்து ஹியூமிக்கும் 1261 கொடுத்துருக்கோம். ஸோ 2 days கழித்து திருப்பி 1261ங்கிற சாப்பாடு கொடுக்கணும். 2 daysக்கு ஒன்ஸு சிண்டரில் கொடுக்கணும். ஏன்னா தண்ணி நிற்காது உங்களுக்கு. கொக்கோபீட்டில் வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். இப்போதைக்கு வீக்லி ஒன்ஸ், அப்புறம் போக போக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டோசேஜ் ஏற்றணும். ஸோ இந்த சின்ன சின்ன தளிரெல்லாம் உங்களுக்கு கருகாமல் இருக்கணும்னா இன்செக்டிசைடு வாரம் ஸ்ப்ரே பண்ணணும். இல்லைன்னா எல்லாமே இந்த பூச்சி சாப்பிட்டு போயிடும். அதை நீங்கள் பார்த்துக்கிறணும். ஸோ கான்ஃபிடார் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். கான்ஃபிடார் இல்லைன்னா எக்ஸோடஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை கெம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம்.
ஸோ பாருங்கள் குட்டி குட்டியாக அந்த தளிர் இதெல்லாம் கொக்கோபீட்டில் இருக்குது. ஸோ கொக்கோபீட்டுக்கு நம்ம அன்றைக்கி சாப்பாடு கொடுத்தோம். 1261 ஹியூமிக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்னும் அடுத்த சாப்பாடு அடுத்த வாரம் நம்ம வந்து அந்த செடிக்கு வீக்லி ஒன்ஸ் தான் இப்போ கொடுக்கணும். அப்புறம் வீக்லி 2 கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணணும். செடியோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நோட்ஸ் பாருங்கள் சின்ன சின்னதாக வருது. ஸோ இந்த மாதிரி வரும்போது கொட்டிடுது அப்படிங்கிறீங்க, வரமாட்டேங்குது அப்படிங்கிறீங்க. ஒன்று இன்செக்ட் சாப்பிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை தண்ணி கூடியிருக்கும். தண்ணி ட்ரைனேஜ் ஆகாமல் உங்களுக்கு அப்படியே தேங்கியிருக்கும். உங்கள் வேர் ஊற ஊற தண்ணியில் ஊற ஊற உங்களுக்கு அந்த நோட்ஸ் எல்லாம் கொட்டிடும். ஸோ பாருங்கள் இந்த கிரிக்கிரி ரோஸ் காமிச்ச ரீசெண்டாக இன்னுமே இதுக்கு இலை சேஞ்ச் ஆகுது. உங்களுக்கு க்ரீனாக மாறிக்கிட்டு இருக்கு. இனிமேல் கண்டிப்பாக இதுக்கு மைக்ரோநியூட்ரியன்ட் ஸ்ப்ரே பண்ணணும். நாளைக்கு இது எப்படி ஸ்ப்ரே பண்ணணுங்கிறத டீட்டெயில்டாக உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி இன்றைக்கி தான் பண்ணணும். மழை வந்தனால நம்ம பண்ணலாம். ஸோ இதுதான்ப்பா ப்ராசஸ்ஸு. நான் இப்படி தான் என்னோடய ரோசஸை வளர்க்குறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா கொடுத்து சின்ன செடி பேபி பிளான்ஸ்லேருந்து இந்தளவுக்கு இதெல்லாம் 1 இயர்க்கு மேலே ஆகுது. இப்போ தான் கம்ப்ளீட்டாக ப்ரூன் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வளர்க்கும்போது உங்கள் செடி வந்து மரமாட்டம் வளர்த்து கொண்டு போகலாம். ஸோ கால்சியம் நைட்ரேட் எல்லாம் எப்போ கொடுக்கணும்னு கேட்குறீங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன செடி 3 months ஆன செடி பாருங்கள் குட்டி குட்டியாக பேசில்ஸ் வந்துச்சு. இந்த பேசில் ஸ்ட்ராங் ஆகுன்னா கால்சியம் நைட்ரேட் வீக்லி ஒன்ஸ் ஆஃப்டர் 2 weeks ஒன்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ சின்ன செடிங்கும் போது 15 days ஒன்ஸ் கொடுக்கலாம். செடி கொஞ்சம் பெருசாச்சுன்னா வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி கனமாக வளர்த்து கொண்டு போகலாம். ஸோ ப்ரூன் பண்ண செடிகளுக்கெல்லாம் எப்போ கால்சியம் நைட்ரேட் கொடுக்கணுங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் சொல்லும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம கால்சியம் நைட்ரேட் கொடுக்கும்போது இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும். உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். கால்சியம் நைட்ரேட் கிரானியூல்ஸ் ஃபார்மில் நீங்கள் அப்படியே நீங்கள் தண்ணியில் கலந்து ஊற்றி விடலாம். ஸ்ப்ரே எல்லாம் பண்ணக்கூடாது செடிக்கு. நீங்கள் மீடியாவுக்கு தான் ஊற்றி விடணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.